ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்கிரீன் டாக் தமிழ். இன்னைக்கு விஜய்ன்ற ஆக்டர் ஒரு ஆக்டராகவும் ஒரு பர்சனாலிட்டியாகவும் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காருன்னு தெரியும். அவர் அந்த காலத்திலேயே ஒருத்தர் அண்ணனா ஏற்றுக்கிட்டு அன்னைக்கும் சரி நான் செந்தூர பாண்டி தம்பின எனக்கு தோல்வின்றதே கிடையாது. ஆனால் இன்னைக்கும் இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கும் சரி என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டியாக அவர் இப்போ இருக்காரு. ஆனால் அவர் அண்ணன் சொல்றவர் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டியாக இருந்திருப்பாரு அப்படின்றத உங்களுக்கே தெரியும். அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற படம் ரீரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ கேப்டன் பிரபாகரன் அந்த மூவியோட ரிவ்யூவும் அது போக பிறநாள் கேப்டனுக்கு அது சம்பந்தமா கேப்டனை பத்தி ஒரு அவேர்னஸும் கிரியேட் பண்றதுக்காக இந்த வீடியோ. 1991 வெளியான அந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல விஜயகாந்த், சரத்குமார், நம்பியார், அது போக மன்சூர் அலிகான், அதான் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் வில்லன் பிலிமா இருக்குது அந்த படம். அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் நடிச்ச இந்த படத்தை உள்ள பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்ப்போம். இது கேப்டனோட 100வது படம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இது கேப்டன்ற பட்டம் வர்றதுக்கு இந்த படம் தான் காரணம். இந்த படத்துல இருந்தா கேப்டன் அவர் முழு நேரம் அழைக்கப்படுறாரு. இந்த படம் தான் தமிழ்நாட்டுல தமிழ் பிலிமோட ஃபர்ஸ்ட் 10 crore பிலிம் அப்படின்னு ஒரு புகழ் பெற்றிருக்கு. அது போக இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் காட்டுல எடுக்கப்பட்ட ஒரு விரிவா நல்ல டீடைலிங் பண்ணி, அந்த காலத்துல 1991 நல்ல டீடைலிங் பண்ணி நல்ல ஒரு ஆக்ஷன் பிலிமா, நல்ல ஒரு ராவா சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு படமா எடுத்திருந்தாங்க 1991. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு 2 பாட்டுமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல பாட்டாவே இருக்கு. இந்த படத்துல இந்த படம் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு இப்ப ரீரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல ஒரு 3-4 சினோரியோல கதை மூவ் ஆகும். 4ல என்ன மாதிரி வேணா படத்தை எடுத்துக்கலாம். கேப்டன் அவர்கள் அவர் ஃப்ரெண்டுக்காண்டி பண்ற ரிவெஞ்சாக கூட எடுக்கலாம். கேப்டன் அவர்கள் இந்த காட்டுல உள்ள வளங்களை அழிக்கிறவங்களை கடைசி அழிக்கிறது தான் கதைன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா போய் தேட்டர்ல பாருங்க. இன்னும் 2 நாள்ல கேப்டனோட பிறந்த நாள் வருது. கேப்டனோட பிறந்த நாளுக்காக நம்ம ஃபுல் வீடியோ மேக் பண்ணி போடலாம்னு பாக்குறோம். அவரை வீடியோ எடுத்து போடணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேஜ்ல போட்டிருந்த 2 வீடியோவை இதுல இன்க்ளூட் பண்ண போறேன். அந்த 2 வீடியோவுமே நல்ல பெரிய அளவுக்கு ரீச் ஆன வீடியோ. அந்த வீடியோ ஆட் பண்றேன். மறக்காம மிஸ் பண்ணாம கண்டிப்பா கேப்டன் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பின்னாடி போடுறேன், பாருங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் பாருங்க. அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க, 40% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்க. அதை கொஞ்சம் பாருங்க, அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல விஜயகாந்த் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியறது எல்லாம் கேள்வி நீங்க கேட்கற உரிமை இருக்கு. எனக்கு பதில் சொல்லுங்க, உரிமை இல்ல. ஏங்க நீங்க பேசுறீங்க, மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க மாதிரி தூக்கி அடிச்சிடும் பாத்து. யாராது டேய், யாராது உள்ள வேண்டா கத்துறது. இப்ப சொல்லிக்கிட்டே கேட்கலாம், அறிவு கட்டவீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டா இருக்கிறவங்கள சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கலாம். உனக்கு அறிவு இல்ல, கேட்கவே மாட்டீங்களா? பயப்படுவீங்க பத்திரிகைகளை நீங்க. ஆனா அது அப்படி இல்ல. விஜயகாந்த் மதுரையில் உள்ள திருமங்குளத்துல பிறந்தாரு. அவர் சிறு வயதுல இருந்து படத்தின் மேல் நடிக்கணுன்றதுலையும் மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுலையும் ஆர்வமாக இருந்தார். இதனால் அவர் சென்னை அடைஞ்சார். சென்னை வந்தோடனே அவருக்கு பட வாய்ப்பெல்லாம் தூக்கி கொடுத்துடல. அங்கே பட வாய்ப்பு தேடி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சு இறுதியாக ஒரு படத்தில் அவர் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அடுத்து அவரோட விடாமுயற்சியால் 150க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. இதனிடையில் 1999 நடிகர் சங்கத்தில் கடனில் இருந்துச்சு. அப்போ நடிகர் சங்க தலைவராகி அந்த கடனை ஃபுல்லாக தீர்த்தார். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சிறிய உதவிகள், உணவு இல்லை அப்படின்னு சொன்னதே இல்லை. அப்புறம் தான் 2005 தேமுதிக அப்படின்ற கட்சியை தொடங்கினார். கட்சியை தொடங்கி முதல் தேர்தலை சந்திச்சார். அந்த முதல் தேர்தலில் அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். 234 தொகுதியிலையும் அவர் அவர் கட்சியில் உள்ள எல்லாத்தையும் இறக்குனார். இருந்தாலும் அவர் ஒரு ஆளால் தான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அவர் ஒரு ஆள் மட்டுமே எம்எல்ஏ உள்ளே போனார். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சார். இப்போ அடுத்து கூட்டணி வச்சு அடுத்து பிரதான எதிர்கட்சி தலைவராகிற அளவுக்கு வளர்ந்துட்டார். அப்போ சீர்மிகு பேச்சு, அவர் பேச்சில் மயங்காத ஆளே இல்லை. அவ்வளோ நல்ல பணிகள் பண்ணியிருக்காரு. எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் கொஞ்சம் அவருக்கு முடியாமல் போய் உடல்நிலை சரியில்லாமையே போயிட்டு இருந்துச்சு.
அவர் ஒன்றரை இடத்துல கோவப்பட்டதை இந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்போஸ் ஆக்கி இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இது ஊடால அவர் திருமண மண்டபத்தை இடிச்சாங்க. அப்போ கூட அவர் கலங்கலை. அவர் கூட இருக்கிற தொண்டர்கள் கூட இளமையிலேருந்து பழகின தொண்டர்கள் அவரை விட்டு போனப்போ தான் அவர் ரொம்ப கலங்கி நின்னதா அவன் மனைவி சொல்கிறாங்க. இவர் உடல்நிலை நல்லா இருந்து இப்போ ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியாக இருந்திருந்தா என்னமோ நம்ம முதலமைச்சர் ஆகிற அளவு கூட இவருக்கு திறமை இருந்திருக்கு, ஆற்றல் இருந்திருக்கு, பேச்சு இருந்திருக்கு, உதவி இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் அவர் மறைஞ்சிட்டார். அவர் மறைவுக்கு என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றது தான் அந்த வீடியோ. ஒரு மறைவுக்கு கலைத்துறையினர், அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. இதுலேருந்தே அவர் வாழ்க்கை எப்படி போயிருக்கு, என்ன மாதிரி எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை எப்படி வாழ்ந்து காட்டியிருக்காருன்றது தெரியுது. அவர் தன்னால் இயன்ற போது அனைவருக்கும் உதவி செஞ்சனால அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதையோட நல்லடக்கம் நடந்திருக்கு. கலைத்துறையை சாதிச்சனால கலைத்துறையினர் எல்லாம் வந்திருக்காங்க. அரசியலில் சாதிச்சனால அரசியல் துறையில் உள்ள எல்லாரும் வந்திருக்காங்க. அவர் வாழ்க்கையில் சாதிச்சனால தான் மக்கள் அந்த திரளான கூட்டம் அங்கே காணப்படுது. அந்த திரளான கூட்டம் மக்கள் அலமோதினது என் கண்ணுக்குள்ள இன்னும் நிற்கிது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அடுத்தபடியாக மாபெரும் கூட்டம் இவரோட மறைவுக்கு வந்திருந்தது. இதுலேருந்தே அவர் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்காரு, என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்காருன்றது வெளிப்படையாகவே தெரியுது. அவர் கொடுத்த பங்குக்கும், தமிழக அரசியலில் அவர் செஞ்ச பணிக்கும், மக்களுக்கு உதவிய நல்ல உள்ளத்துக்கும் அவருக்கு இந்தியாவிலேயே 3வது பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கு. இதுக்கு முதலமைச்சரும் ரீசெண்டாக எக்ஸ் வலைத்தளத்தில் நன்றி தெரிவித்தார். இது போன்ற ஜாம்பவான்கள் நம்ம ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கலாம். என் ரோல் மாடல் இவர் தான். இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது எளிமையான மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நிலையாக இவங்க நார்மலாக எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்குறாங்க. அதுதான் எனக்கு முதல் பிடிச்சது. அதுவும் இல்லாமல் பசி அடிவேல் ஏன் வரல அப்படின்னு எல்லா சைடும் வைரலாக பேசப்பட்டு வருது. ஏன் லட்சக்கணக்கான மக்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் நடிகர்கள் கூட பல பேர் வந்திருக்காங்களே, ஏன் வராதவங்களை பிடிச்சி பேசுகிறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரில. என்னதான் அவர் வரலைன்னாலும் அவர் மனசில் ஒரு பெரிய துக்கம், நீங்கா துயரம் இருக்குன்றது தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இருக்கா அவரை சாப்பிட வச்சு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பொழுதும் அவரை கட்சியாக பேச வந்தவரும் சரி, பார்க்குறவங்களையும் சரி, சாப்பிட்டீங்களா, சாப்பிடலைன்னா சாப்பிட வச்சு அனுப்புறதான் அவரோட மெயின் பழக்கமே. இது ஒரு வரவேற்பத்தக்க, மதிக்கத்தக்கது. சார்ந்தவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பயன்பாடு உள்ளவராக இருப்போம். இப்போ நல்லா வாழ்கிறோம், செல்ஃபிஸாக இருப்பாங்க சில பேர் நல்லா வாழ்ந்துருப்பாங்க, சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அவங்க இறந்த பிறகு அவருக்கு கண்ணீர் சொட்ட ஒரு 10 பேராவது இருக்கணும் கூட. அதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையிலே கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் கருதுறேன். இன்றளவுக்கு விஜயகாந்தோட புகழ் மாறாம தான் இருக்கு. அந்த புகழ் மாறவும் போறது இல்ல. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பண்ண எல்லாமே தெரியறதுக்கு இந்த ஒரு வீடியோவே நல்லா எடுத்துக்காட்டா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.